ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 5S ஆடிட் செக்லிஸ்ட். இப்போ நம்ம ஒர்க் பிளேஸ்ல நம்ம 5S ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதை ஆடிட் பண்ணி எந்த அளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி செக் பண்றது, அதுக்கான செக்லிஸ்ட் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் பிளஸ் ஆஃபீஸ் இது ரெண்டுக்குமே வந்து செப்பரேட்டா ஒரு ஷீட் இருக்கு. நான் அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது 5S செக்லிஸ்ட். உங்களுக்கு 5S தெரிஞ்சிருக்கும். நம்ம 5S பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த வீடியோஸ் பாருங்க. 5Sனா என்ன, சார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டைன் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஏரியாஸ்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க மேனுஃபேக்சரிங் உங்களோட ஏரியா எது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருங்க. ஆடிட்டர் யாரு, எந்த டேட்ல நீங்க வந்து ஆடிட் பண்றீங்க, இதை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க இங்க இருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா மேல செக்லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. இது எப்படின்னா, அதாவது ஒன்னா 5S ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு எஸ்ஸுக்குமே வந்து ஒரு சில கிரிட்டேரியாஸ் இருக்கும். அந்த கிரிட்டேரியாவோட பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட், எஸ் ஆர் நோ, இப்போ நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்றோமா இல்லையா, ரேட்டிங்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், 0 1 2 3 4 இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். அதனோட கமெண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார்ட், செய்ரின்னு வச்சுக்கோங்களேன். கேபினட்ஸ் அண்ட் ஷெல்ஃப்ஸ், நம்மளோட கேபினட்ல நோ இர்ரெலவென்ட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் டாக்குமெண்ட் டிராயிங்ஸ், இது ஏதாவது இது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா எஸ், இது எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், எஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் கிரீன்ல வந்துருச்சு. இல்ல, irrelevant மெட்டீரியல் இருக்கு, நீங்க வந்து என்னன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு இங்க ரெட்ல வந்துடும். நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆட்டோமேட்டிக் நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நான் இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது இதுக்கான ரேட்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துருங்க. அதே போல டெஸ்க் அண்ட் டேபிள், அது ப்ராப்பரா இருக்கா, அதே போல டிராயர்ஸ் இது ப்ராப்பரா இருக்கா. நெக்ஸ்ட் ஒன் அதர் ஸ்டோரேஜ் ஏரியா, அதர் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்றது ஏரியாவை நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோமா, அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமா. அடுத்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டிஸ்போசல், ஓகே டிஸ்போசலுக்கான ஸ்டாண்டர்ட் இருக்கா, இது எல்லாமே ஒன்னாவது எஸ், சார்ட் செய்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா தேவையில்லாத பொருளை நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடியது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இங்க நான் எஸ் அப்படின்னு போட்டேன். ஓகே, இப்போ இங்க கீழே வந்தீங்க அப்படின்னா ஓவராலா வந்து இதோட பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல 4%. ஓகே, இப்போ இங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நமக்கு வந்து சார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம், செட்டின் ஆர்டர்னு. இப்போ நான் எல்லாத்தையும் தெளிவா ஃபாலோ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே எஸ். அதே போல எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, நான் ஒரு 4 ஃபாலோ பண்றேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் நோ எக்ஸஸ் பீசஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இது நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, அப்போ நான் ஒரு 2 கொடுக்குறேன். அதே போல இங்க பார்த்தீங்கன்னா எலிமினேட்டிங் அன்னெசரி ஐட்டம், அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கு, ஆனா அந்த அளவு எஃபெக்டிவா இல்லாம நான் ஒரு 2 கொடுக்குறேன். இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஸ்கோர் வந்துடும் உங்களுக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ். இப்போ நீங்க 5Sல வந்து அஞ்சையுமே கரெக்டா நீங்க எல்லாமே 4ல இருக்குன்னா உங்களுக்கு 100% வந்துடும். இப்போ இல்ல அப்படிங்கிற சமயத்துல ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து 80% வந்திருக்கு இந்த இடத்த. அப்ப இங்க பாருங்க 5, அப்ப 3.2 உங்களுக்கு ஸ்கோர் வந்திருக்கு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா செட்டின் ஆர்டர் எடுத்துப்போம். செட்டின் ஆர்டர்னா என்ன, செட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளை வந்து அதுக்குரிய இடத்துல ஒழுங்குபடுத்தி வைக்கிறது நம்ம சொல்லுவோம். டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், லொகேஷன் ஆஃப் டூல்ஸ், ஒவ்வொரு டூல்ஸ்க்கும் லொகேஷன் இருக்கா, நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோமா, வெல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோமா, எஸ். நான் வந்து சூப்பரா பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கோர் நான் வந்து 4 கொடுக்குறேன். அதே போல மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸ் அதுக்கான லொகேஷன் இருக்கா, எஸ். ஷூர். அதே போல இதுக்கும் வந்து நான் என்ன பண்றேன்னா 4 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் லேபிளிங் ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கேன், எஸ். பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். ப்ராப்பரான பாக்ஸ் எல்லாமே போட்டு ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கேன், அதுக்குமே நான் வந்து ஒரு 4 கொடுக்குறேன். அடுத்து இன்வென்டரி கண்ட்ரோல், என்கிட்ட பாத்தீங்கன்னா இன்வென்டரி கண்ட்ரோல் ப்ராப்பரா இருக்கா, நான் கான்பன் கார்டு ஃபாலோ பண்றேனா, பிஃபோர் இது எல்லாமே ஃபாலோ பண்றேன், ஓகே எஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நம்ம 3 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, 3. நெக்ஸ்ட் ஒன் அவுட்லைனிங் அண்ட் டிவைடிங் லைன்ஸ், அவுட்லைன் ப்ராப்பரா போட்டிருக்கோம், எல்லாத்துக்குமே ப்ராப்பர் அவுட்லைன் இருக்கு, டிவைடிங் லைன் இருக்கு, பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றோம். சேஃப்டி கிளியர் எல்லாமே பாத்தி அப்படின்னா ஒரு குட் கண்டிஷன்ல இருக்கா, எஸ். 4. இப்போ அப்படியே இங்க கீழே வாங்க, ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, இங்க 11% ஆயிடுச்சு, இங்க வந்து 3.5%. ஏன், நம்ம இந்த இடத்த பாத்தி அப்படின்னா 3 கொடுத்துருவோம், அதே எப்படிங்க 4 கொடுத்துருவோம்.
ஆட்டோமேட்டிக்கா 3.6% இன்க்ரீஸ் ஆகும். நீங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்னுக்குமே செப்பரேட்டா வந்து ஒரு பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்ம வந்து நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இங்க பார்த்தீங்க அப்படின்னா செய்சோ பில்டிங் ஸ்ட்ரக்சர், ஃப்ளோர், வாலு, சீலிங்கு, பைப் ஒர்க் எல்லாமே வந்து குட் கண்டிஷன்ல இருக்கு. எஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேக்ஸ் அண்ட் கேபினட் எல்லாமே வந்து நீட் கிளீனா இருக்கு. எஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெஷின் அண்ட் டூல்ஸ் எல்லாமே பக்காவா நீட்டா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. குட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் ஐட்டம் எல்லாமே ப்ராப்பரா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் வித் கிளீனா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாமே வந்து டஸ்ட் இல்லாம ப்ராப்பரா இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ஒரு ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸிஸ்ட் அண்ட் எஃபெக்டிவா இருக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாமே கிளீனிங் டூல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா என்கிட்ட இருக்கு. அடுத்தது கிளீனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அவங்க தான் வந்து ஆன் டைம் ப்ராப்பரா அதை வந்து கிளீன் பண்றாங்க. இப்போ செய்சோக்கு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ஒர்க் ஏரியாவில் ஒரு சில படத்தை நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டாண்டைஸ் வந்து செய்கிட்ஸு விஷுவல் கண்ட்ரோல் எல்லாருக்குமே விஷுவல் கண்ட்ரோல் ப்ராப்பரா இருக்கு. நான் வந்து நிறைய டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாருமே ஈஸியா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுல ப்ரொசீஜர்ஸ் வந்து என்கிட்ட ப்ராப்பரா இருக்கு. எல்லாத்துக்குமே வெல் டிஃபைன்டு ப்ரொசீஜர். அதே போல டாக்குமெண்டேஷன், ஃபைல், செக்லிஸ்ட், ஷெட்யூல், ரூட்டீன் இதை ப்ராப்பரா நான் ஃபாலோ பண்றேன். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார் யாருக்கு அப்படின்னு நான் ப்ராப்பரா பிரிச்சு கொடுத்துட்டேன். இப்ப இங்க பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆடிட். ரெகுலரா நான் என்னோட ஒர்க் பிளேஸை வந்து ஆடிட் பண்ணி செக் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சஸ்டெயின்னா என்ன சிட்சுக்கு ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றது. 5 சிஸ்டம் நான் இதை ப்ராப்பரா வந்து என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எஸ். நான் வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றேன். சக்சஸ் ஸ்டோரிஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணிருக்கணும். பிஃபோர் இப்படி இருந்துச்சு, நான் ஆஃப்டர் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதனால இவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிவார்ட் அண்ட் ரெகக்னிஷன். யார் வந்து பெஸ்டா 5 பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கணும். ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. ஓவராலா எவ்வளவு 100% எல்லாமே எஸ். இப்போ நம்ம வந்து ரிவார்டு கொடுக்கவே இல்லைனா அப்படின்னா 96%. இப்போ இங்க பாருங்க ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ரேட்டிங்ஸ் வந்து 3.5 இருக்கு, 3.9 இருக்கு. எங்க 4க்கு ஃபைனலா வந்து 4 3.9 ரேட்டிங் இருக்கு, 96%. அப்போ நம்மளோட பாத்தீங்க அப்படின்னா 5 ஏரியா கொஞ்சம் எக்ஸலண்டா இருக்குன்னு அர்த்தம். 3 வந்து வெரி குட். இப்போ இங்க வந்து 3.9 இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து ரெண்டு ரெண்டா போடுறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டா போடும்போது ஆட்டோமேட்டிக்கா 3.2 வருது. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஓகே குட் நல்லா ஃபாலோ பண்றோம். நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்மட் வச்சு உங்களோட ஏரியாவில் வந்து ஆடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ஒர்க் பிளேஸ்ல இந்த ஃபார்மட் எந்த அளவு எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபார்மட் வேணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ஃபார்மட்டை வந்து ஷேர் பண்றேன். ஓகே. இந்த வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே நம்ம ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல ரெகுலரா என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போஸ்ட் பண்றேன். பாய்.